எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதாவது 4ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் புக் பேக் கொஸ்டின். மொத்தமாக நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறோம் முழுசும். பாருங்கள், நம் உடலின் கட்டளை மையம் மூளை. நம் உடலின் கட்டளை மையம் மூளை. அடுத்து இரண்டாவது கேள்வி, உணவானது ஆற்றலாக மாற்றப்படும் இடம் இரைப்பை. அடுத்த கேள்வி, ஒவ்வொரு நாளும் நாம் நமது பற்களை 2 முறை துலக்க வேண்டும். அடுத்து, நல்ல தொடுதல் என்பது முறையான மற்றும் நலமான தொடுதல் ஆகும். அடுத்து, தினமும் நாம் அதிகளவில் தண்ணீரை பருக வேண்டும். தினமும் நாம் அதிக அளவில் தண்ணீரை பருக வேண்டும். இந்த பாடத்தில் கோடிட்டிடம் இல்லை, ஸோ அதனால் அடுத்த பாடத்துக்கு போயிடும். இதில் இதயம் கொழுப்பு நிறைந்த உணவை தவிர்த்தல், இதயத்தை பாதுகாக்க. அதே மாதிரி சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா அதிக அளவு தண்ணீர் குடிக்கணும். அடுத்த பாடம் பாருங்க, பொருந்தாததை கண்டுபிடி. இதில் அன்னாசி பழம், அடுத்து இரண்டாவதுல கல், மூன்றாவதுல பேனா, நான்காவதுல ஸ்பாஞ்சு, ஐந்தாவதுக்கு கண்ணாடி புட்டி. அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக. எளிதில் அழுத்தப்படக்கூடிய அல்லது வெட்டப்படக்கூடிய பொருள்கள் மென்மையான பொருள்கள் ஆகும். தங்கமும் வைரம் பளபளப்பான பொருளுக்கு எடுத்துக்காட்டு. எளிதாக வளைக்கப்படக்கூடிய நீட்டப்படக்கூடிய பொருள்கள் நெகிழ்வுத்தன்மை உள்ள பொருள்கள். ஒளிபுகும் பொருள்கள் ஒளியை முழுமையாக தம் வழியே கடந்து செல்ல அனுமதிக்கின்றன. ஒளி பொருளை தெளிவாக பார்க்க உதவும் இயற்கை மூலம். அடுத்து பாருங்க, பொறுத்துக்கால ஒளி மூலங்கிறது சூரியன், நீர்புகாத்தன்மை நீர்புகா மேலாடை, ஒளி ஊடுருவுதல் கண்ணாடி, ஒளி கசியும் தாவர எண்ணெய், ஒளி புகாதது உலோகம் ஒளி மூலம். அடுத்த பாடம் பாருங்க, சரியான சொல்லை பயன்படுத்தி கோடிட்டிடம். ஒரு விசை செயல்படும் போது செய்யப்பட வேண்டியது வேலை. வேலை செய்ய தேவைப்படும் திறன் ஆற்றல். இயந்திரம் சக்கரம் மற்றும் கயிற்றாலானது கப்பி. வேலையை எளிதாக்க உதவுவது எளிய இயந்திரம். சாய்தளத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு சரிவு பாதை. அடுத்து பொறுத்துக்கல, 2ஆம் வகை நெம்புகோல்ங்கிறது கொட்டை உடைப்பான், கப்பிங்கிறது நீர் இறைத்தல், முதல் வகை நெம்புகோல் சாய்ந்தாடி, சக்கரம் மற்றும் அச்சு மிதிவன்றி, புதுப்பிக்க இயலும் வளம் காற்று. இதிலே பாருங்க, ஆற்றலின் அலகு ஜூல். ஆற்றலின் அலகு ஜூல். அதே மாதிரி முதல் வகை நெம்புகோல்னா என்ன? ஆதார புள்ளி திறனுக்கும் பளுவுக்கும் இடையில் உள்ளது முதல் வகை நெம்புகோல். எலுமிச்சை சாறு பிழியும் கருவி 2ஆம் வகை நெம்புகோல். அதே மாதிரி ஒரு பொருளின் மீது விசை செயல்பட்டு அப்பொருள் நகரும் செயல் வேலை. 3 வகையான ஆற்றல் மின்னாற்றல், வெப்பாற்றல், வேதியாற்றல். அடுத்தது பாருங்க, சில விலங்குகளின் இளம் உயிரிகளுக்கான முதன்மை ஆற்றல் ஆதாரம் பால். பாலில் உள்ள எந்த உயிர் சத்து எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது? உயிர் சத்து டி. அடுத்து, மனிதர்களால் தயாரிக்கப்பட்ட பழங்கால உணவு வகைகள் ஒன்று ரொட்டி. வெள்ளரி பச்சையாக உண்ணப்படக்கூடிய ஓர் உணவாகும். அடுத்த 5வது கேள்வி, பாடல்களை கேட்க உதவும் சிறு பொறிக்கருவி கையடக்க இசைக்கருவி. அடுத்து, பாலாடை கட்டி மற்றும் பன்னீர் பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. சமைத்தல் மூலம் ஊட்டச்சத்துக்கள் செரிமானத்திற்கு தயாராகின்றன. அடுத்து பொறுத்துக்க பாருங்க, கையடக்க இசைக்கருவி இசையை ஒலித்தல், திறன் பேசி உலகத்துடன் தொடர்பு கொள்ளல், கை மின்விளக்கு வெளிச்சம் தருதல், விரலி தகவல் சேமித்தல், கையடக்க கணினி விளையாடுதல். அடுத்த பாடம்,
இவற்றுள் எந்த உணவை சமைக்காமல் உண்ணலாம்? கேரட். அடுத்து சமைக்காத உணவுங்கிறது பச்சையான உணவு. சூரிய அடுப்பு காற்று மாசுபாட்டை குறைக்கிறது. அடுத்து 4வது கேள்வி, கீழுள்ளவற்றுள் எதனை உலர வைத்தல் முறையில் பாதுகாக்க முடியாது? வாழைப்பழத்தை உலர வச்சா பாதுகாக்க முடியாது. மீதெல்லாம் நெல்லாகட்டும், பயிர் வகையாகட்டும், அதே மாதிரி மீன் கருவாடாக்கலாம். ஆனால் வாழைப்பழத்தை அந்த மாதிரி பண்ண முடியாது. அடுத்து, நாம் தேவைப்படுவோருக்கு அளிப்பதன் மூலம் உணவு வீணாவதை தவிர்க்கலாம். அடுத்து இதிலேயே கோடிட்டிடங்களை நிரப்புக. பச்சையான உணவு நமக்கு வேலை செய்யவும் விளையாடவும் ஆற்றலை தருகிறது. சமைத்த உணவு எளிதாக செரிக்கும். அழுத்த சமையற்கலன் ஒரு நவீன சமையல் பாத்திரமாகும். அதான் அழுத்த சமையல்கலன்னா ப்ரெஷர் குக்கர். அடுத்து, நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவையான சுத்தமான காற்று, பாதுகாக்கப்பட்ட நீர் மற்றும் சுகாதாரமான உணவு. அடுத்து, நாம் இடியாப்பத்தை நீராவியால் வேக வைத்தல் முறையில் தயாரிக்கிறோம். பொறுத்துக. திராட்சைங்கிறது பச்சை உணவு, காய்கறி கலவை சாலட், மின்னழுத்த சமையற்கல நவீன பாத்திரம், மண்பானை பழங்கால பாத்திரம், குறைந்த கொழுப்புள்ள உணவு, உடல் நலமில்லாத போது எடுத்துக்கொள்ளும் உணவு. அடுத்த பாடம், பூமியில் நீர் மிகவும் விலை மதிப்புள்ள வளம். நீரானது 3 நிலைகளில் காணப்படுகிறது. நீரானது 0 டிகிரி வெப்பநிலைக்கு கீழே உறைந்து பனிக்கட்டியாக மாறுகிறது. நீரானது நீராவியாக மாறும் முறை ஆவியாதல். சுற்றுப்புறத்தில் உள்ள உயிரினங்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது நீர் சுழற்சி. நீரானது வெப்பப்படுத்தும் போது நீராவியாக மாறுகிறது. நீரானது உறைவதால் பனிக்கட்டியாக மாறுகிறது. நீர்த்திவளைகள் இணைவதால் மேகம் உருவாகிறது. நீர் சுழற்சியானது நிலத்தடி நீர் அளவை அதிகரிக்கிறது. மேற்கூரை நீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு முறைகளுள் ஒன்றாகும். இதில் பாருங்கள், 2001ஆம் ஆண்டில் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. இந்த கேள்வியில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இலையின் முனைப்பகுதி இலை நுனி. பின்வருவனவற்றுள் எது முதன்மை உற்பத்தியாளர்? தாவரம். குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் டிசம்பர் பூ. அலங்கார தாவரங்களை தேர்ந்தெடுத்தல். இதில் விசிறி வாழை தான் அலங்கார தாவரம். அடுத்து, பின்வருவனவற்றுள் எந்த தாவரத்தின் மலர் உண்ணக்கூடியது? காலிஃப்ளவர். அடுத்து கோடிட்டிடங்களை நிரப்புக. ஒளிச்சேர்க்கையின் போது உணவு உற்பத்தி செய்யப்பட்டு இலையில் சேமிக்கப்படுகிறது. பசுந்தாவரங்கள் பச்சையம் எனும் நிறமையை கொண்டுள்ளது. வெங்காயம் தாவரத்தின் தண்டு பகுதி. மலரின் ஆண் பகுதி மகரந்தம். உணவாக பயன்படும் விதைக்கு எடுத்துக்காட்டு அரிசி. அடுத்து பாருங்கள், ஓரிரு வரிகளில் வார்த்தை. தாவரத்தின் பெண்பகுதி சூலகம். உணவாக பயன்படும் ஏதேனும் ஒரு இலையின் பெயர் கொத்தமல்லி. உணவில் நறுமணப் பொருளாக பயன்படும் பூ கிராம்பு. தானியங்களில் காணப்படும் சத்து கார்போஹைட்ரேட், புரதங்கள். கோடை காலத்தில் பூக்கும் மலர்களில் ஏதேனும் ஒன்றுனா ரோஜா. அடுத்தது, கழிவு மேலாண்மை செயல்களில் முதல் படி கழிவுகளை பிரித்தல். மட்காத மற்றும் உயிரி சிதைவு அடையாத கழிவு நெகிழித்தட்டு. அடுத்தது, எப்போதும் கழிவுகளை ஒரு தொட்டியில் போடுவது முக்கியம். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அவசியம். அடுத்து, குறைத்தல் என்பது 3Rல் உள்ள முதல் R ஆகும். அடுத்து பாருங்க, ஊறுகாய்க்கு பழைய ஜாடிகளை பயன்படுத்துதல் கழிவுகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. எளிதில் மட்கக்கூடிய பைகள், குப்பை கூடைகள் மற்றும் பல் துளைக்கிகள் தயாரிக்க பயன்படுவது மூங்கில். நெகிழி மாசுபாடு நமது சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் மாசுபாட்டிற்கு உதாரணம். பல அடுக்கு நெகிழி ஒரு மறுசுழற்சி செய்ய முடியாத பொருள். அடுத்து பொறுத்துக்கல்ல, நெகிழி கழிவுகள் சுற்றுச்சூழலை பாதிக்கும். கழிவுகளை பிரித்தலின் 4ஆம் படி கழிவுகளை அகற்றல். குறைத்தல், மறுபயன்பாடு செய்தல், மறுசுழற்சி செய்தலின் சுருக்கம் 3R. சில்வர் பாத்திரம் மக்கும் தன்மையற்றது. அடுத்தது பாருங்க, எறும்பு என்பது குழு காலனி என்று அழைக்கப்படுகிறது.
பறவையின் வீடு கூடு, மணலில் நடப்பதற்காக ஒட்டகத்தின் கால் பாதங்கள் அகலமாக உள்ளன. வௌவால் பாதையில் உள்ள பொருள்களை கண்டுபிடிக்க மீயொலியை பயன்படுத்துகின்றன. சிங்கம் பகலிலும் இரவிலும் சுறுசுறுப்பாக இருக்கும். பாருங்க, இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும் விலங்குகளை இரவில் இரை தேடும் விலங்குகள் என்று அழைப்பர். கங்காரு பெற்றோர் பராமரிப்பிற்கு சிறந்த உதாரணம். ஆந்தைகளின் குழு கூட்டம், தேனீக்கள் தேன்கூட்டில் வாழ்கின்றன, கொசு நம் இரத்தத்தை உறிஞ்சும். அடுத்து இதில் பொறுத்துக. இறக்கையற்ற பூச்சி புத்தக பூச்சி, யானை மந்தை, ஒட்டகச்சிவிங்கி நீண்ட கழுத்து, எறும்புகள் நுகர்தல், மீன் செவுள்கள். அடுத்து இந்த 4ஆம் வகுப்பில் கடைசி பாடம். காற்று ஒரு கலவை. காற்றில் ஆக்சிஜன் 21% உள்ளது. சில தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் நைட்ரஜன் உள்ளது. காற்று மாசுபாட்டிற்கு முக்கிய உதாரணம் புகை. அடுத்து பாருங்க, காற்று வாயுக்களின் கலவை. மரம் ஆக்சிஜனை உங்களுக்கு தருகிறது, கார்பன் டை ஆக்சைடு எரிவதற்கு உதவி செய்வது அல்ல. அதே மாதிரி மிதிவண்டி மீது சவாரி செய்வதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். பொறுத்துக்க பாருங்க, நைட்ரஜன் 78%, பலூன் காற்று, புகை காற்று மாசுபாடு, நுரையீரல் புகை மற்றும் மூடுபனி. காற்று என்பது பல வாயுக்களின் கலவை. காற்றில் 0.04% கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. நாம் ஆக்சிஜன் வாயுவை உள்ளிழுக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு வாயு தீ அணைப்பான்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ், அதாவது 4ஆம் வகுப்பு அறிவியல். இது முழுக்க www.braincard.in என்ற வெப்சைட்லேருந்து நான் உங்களுக்கு முழுசாக தொகுத்து வழங்கினேன். நன்றி, வணக்கம்.